காலை வணக்கம். உலகம் உன்னை தள்ளிடலாம், உறவுகளும் வெறுத்திடலாம், படைத்த தேவன் மறந்திடவில்லை, உண்மையாய் உன்னை உயர்த்திடுவார். இனி கண்ணீர் தேவையில்லை, உந்தன் நிலைமை மாறும் உண்மை. இனி கண்ணீர் தேவையில்லை, உந்தன் நிலைமை மாறும் உண்மை. ஆமாங்க, ஒரு கிராமத்துல ஒரு வீட்டுல மின்விசிறியும் கைவிசிறியும் ஒன்றோடொன்று பேசிக்கொண்டதாம். அந்த மின்விசிறி கைவிசிறிய எப்பவுமே ஏளனமாய் பார்த்ததாம். தூசி படிந்து மூளையில் கடந்த அந்த கைவிசிறியை பார்த்து அந்த மின்விசிறி, என்னதான் எல்லாம் விரும்புறாங்க, என்னதான் எல்லாரும் பயன்படுத்துறாங்க, உன்னால யாருக்கு என்ன பயன் என்று சொல்லி வார்த்தைகள்னால அந்த கைவிசிறிய காயப்படுத்தி கொண்டே இருந்ததாம். ஒரு நாள் அந்த கிராமத்துல ஒரு பெரிய எலக்ட்ரிக்கல் இஷ்யூ ஏற்பட்டதுனால 2 நாட்களுக்கு அந்த கிராமத்து ஃபுல்லா கரண்ட் இருக்காதுன்னு சொல்லிட்டாங்களாம். பவர் கட்டில் ஃபேன் ஓடாததுனால இப்போ அந்த வீட்டில் இருக்கவங்க மூளையில் தூசி படிந்து கடந்த அந்த கைவிசிறியை எடுத்து அதை அழகாக சுத்தம் பண்ணாங்களாம். இப்போ அந்த கைவிசிறியை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்களாம். அதை பயன்படுத்தினது மாத்திரம் இல்லை, அவங்க சொன்னாங்களாம், என்னதான் இருந்தாலும் இந்த கைவிசிறி போல வருமா, நம்ம வெளியில எங்கன்னா போனா கூட இதை ஈஸியா கையில சுமந்து கொண்டு போயிடலாம், என்னதான் மின்விசிறிகள் இருந்தாலும் கைவிசிறி கைவிசிறி தான் அந்த கைவிசிறியை குறித்து பெருமையாய் பேசினார்களாம். அந்த கைவிசிறிக்கு மிகவும் சந்தோஷமாய் இருந்ததாம். இத்தனை நாட்களும் தன்னை ஏளனமாய் பேசின மின்விசிறிக்கு முன்பதாக கம்பீரமாய் சந்தோஷமாய் காணப்பட்டதாம். ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் இன்றைக்கு இருக்கிற நிலைமையை பார்த்து நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை ஏளனமாய் நினைக்கலாம், வார்த்தைகள்னால நம்மை காயப்படுத்தலாம். ஆனா நாள் ஒன்று வருங்க, செப்பனியா 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசிக்கிறபடி, நம்ம எந்த இடத்துல வெட்கப்பட்டோமோ, எந்த இடத்துல கூனி குறுகி நின்றோமோ, அதே இடத்துல அதே ஜனங்கள் முன்பதாக கர்த்தர் நம்மை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பாருங்க. அவரை நோக்கி பார்க்கிற அவருடைய பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டாருங்க. ஏற்ற காலத்துல நிச்சயமாய் உயர்த்துவார். உங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வாருங்க. சந்தோஷமாய் நம்பிக்கையோட கர்த்தரை பற்றி கொண்டு இந்த வாரத்தை துவங்குங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாருங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? உங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த காலை வேளையிலுமாய் தகப்பனே அப்பா, ஏளனமாய் நினைக்கப்பட்டு வார்த்தைகள்னாலே காயப்பட்டு ஆண்டவரை சோர்ந்து போய் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, வெட்கம் அனுபவித்த அதே இடத்துல உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பேன் என்று நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீரே. வாக்கு பண்ணின தேவன் நீர் உண்மையுள்ளவர் ராஜா. ஏற்ற காலத்துல கர்த்தர் நீர் நிச்சயமாய் எங்களை உயர்த்துவீர் ஆண்டவரே. எங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வீர் ஆண்டவரே. உண்மையே நம்பி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஒரு நாளும் கைவிட மாட்டீர் ஆண்டவரே. நாங்கள் நம்புகிறோம் சுவாமி, விசுவாசிக்கிறோம். நீர் செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த புதிய வாரத்தை ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.